இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் கேட்க இருப்பது வழிநடத்தி வாழ்வளிக்கும் வானமன்னா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் வானமன்னா நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதம் உங்களுக்கு ஏராளமாய் தாராளமாய் கிடைப்பதாக என்று உங்களை வாழ்த்துகின்றேன். 13 ஆண்டுகளாய் தன் தகப்பனை பார்க்காத அச்சிறுவனை தகப்பனை பார்க்கும்படிக்கான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்தேன். முதல் வயதில் அவன் தன் தாய் தகப்பனோடு கூட குழந்தையாயிருக்கும்போது பிறந்த நாளை கொண்டாடினான். அந்த பிறந்த நாள் முடிந்ததும் தாயோடு கூட தகப்பனை விட்டு பிரிந்து தாயுடன் வாழ்ந்து வந்தான். 13வது வயதில் அக்குழந்தையையும் அவன் சிறுவனாய் மாறிவிட்டான். அந்த 13 வயது சிறுவனையும் தகப்பனையும் இணைக்கும் பணியில் ஈடுபட்டு வெற்றியும் கண்டு ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட ஆலயத்தில் அவர்கள் சேர்ந்து பேசிக்கொள்ளும் தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்தேன். ஆம், அந்த நிகழ்ச்சி வார்த்தைகளினால் விவரிக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. தகப்பனுடைய அன்பையும் மகனுடைய எதிர்பார்ப்பையும் ஏக்கத்தையும் அன்றைக்கு தான் காண முடிந்தது. தகப்பனை பார்த்ததே இல்லை, எப்படி இருப்பார் என் தகப்பன் என்கிற ஏக்கத்தோடு கூட இருந்தான். அது ஒரு குறிப்பிட்ட ஆலயமாயிருந்தது. அந்த ஆலயத்தில் அவர்கள் சந்தித்து கொண்டார்கள். தகப்பன் தன் மகனை மார்போடு கட்டி அணைத்து கொண்டார். ஆம், சுமார் 20-30 நிமிடங்கள் அப்படியே இறுக அணைத்து கொண்டு இருவரும் அழுது கொண்டே அமர்ந்திருந்தார்கள். ஆம், சில நாட்கள் கழித்த பிற்பாடு அச்சிறுவனிடம் கேட்டேன், உன் தகப்பனை சந்தித்த அந்த முதல் அனுபவம் உனக்கு எப்படி இருந்தது? சந்திக்கும் முன்பதராக உன்னுடைய இதயத்தின் உணர்வுகள் எப்படி இருந்தது என்று. அப்போது அச்சிறுவன் சொன்னது இதுதான், எப்போது என் தகப்பனை பார்ப்பேன் என்கிற ஏக்கம் எனக்குள் இருந்து கொண்டே இருந்தது. ஆம், என் தகப்பனை பார்த்து விடலாம் என்கிற செய்தி எனக்கு கிடைத்த போது தூக்கம் வரவே இல்லை. என் தகப்பனை பார்த்துவிட வேண்டும் என்கிற ஆவல் தான் எனக்குள் முட்டி மோதியது என்று சொன்னான். ஆம், பரிசுத்த வேதாகமத்திலும் கூட யோவான் 14வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை வாசிக்கும்போது இவ்விதமாய் சொல்லுகிறது. நான் வாசிக்கின்றேன். யோவான் 14:8. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். மீண்டும் வாசிக்கின்றேன். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். எத்தனை ஆர்வமாய், எத்தனை ஆவலோடு கூட பிலிப்பு இருக்கிறார். பிதாவை பார்த்துவிட வேண்டும் என்கிற ஆவல், படைத்தவரை பார்த்துவிட வேண்டும் என்கிற ஆசை. நம்மில் எத்தனை பேருக்கு இந்த விதமான ஆவலும் ஆசையும் இருக்கிறது? இயேசுநாதர் அந்த பிலிப்புவை பார்த்து சொன்னார், பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் என்கிற ஒரு கேள்வியை எழுப்பினார். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, அது ஒரு பெரிய அற்புதமான அனுபவம். இந்த உலகத்தை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தை பார்க்கும்போது வியப்பாக இருக்கிறது. மலைகள், செடி, கொடிகள், கடல், கடல் வாழ் உயிரினங்கள், வானம், வானத்தில் இருக்கிற விண்மீன்கள்,
இவைகளையெல்லாம் பார்க்கும்போது அதிசயமாயிருக்கிறது. இவைகளை படைத்தவரை பார்த்தே ஆக வேண்டும் என்கிற ஏக்கமும் எதிர்பார்ப்பும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. இருந்து தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணம் நமக்குள் வந்தே ஆக வேண்டும். உண்மையில் நான் இந்த படைப்புகளை எல்லாம் சற்று சிந்தித்து பார்க்கும்போது என்னுடைய மனதில் தோன்றும் எண்ணம் இதுதான். இவைகளையெல்லாம் படைத்தவருடைய அந்த பொற்கரங்களை பிடித்து முத்தம் செய்ய வேண்டும் என்று எனக்குள் ஒரு ஆவல் தோன்றும். என்றைக்கு அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஆர்வம் என் உள்ளத்தில் உண்டு. எப்போது நான் அவரை பார்ப்பேன், எப்போது நான் அவரை பார்ப்பேன். பரிசுத்தவான்களும் இப்படித்தான் ஏக்கத்தோடு கூட இருக்கிறார்கள். என்று நான் காண்பேன் என்னை உண்டாக்கினவரை, என்று நான் பார்ப்பேன் இவ்வுலகத்தை படைத்தவரை. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஏக்கத்தோடு கூட தான் பரிசுத்தவானுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் என் தேவாதி தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை பார்க்க வேண்டும், அவரை புரிந்து கொள்ள வேண்டும், அவரை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கிறதான அந்த ஏக்க உணர்வோடு கூட நாம் வாழ்வோம். அது நமக்கு ஆசீர்வாதமான பாதையில் நடத்தும். ஜெபம் செய்வோமா? ஜெபிக்கலாம். எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த அற்புதமான நேரத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். தேவனே, நீர் எங்களை படைத்து பராமரித்து வருகிறீர். எத்தனையோ ஆண்டு காலமாய் எங்களுக்கு தேவையான அத்தனையும் கொடுத்து வருகிறீர். சுவாசிக்க நல்ல காற்று தந்திருக்கிறீர், குடிக்க நல்ல தண்ணீர் தந்திருக்கிறீர், உடுக்க நல்ல உடை தந்திருக்கிறீர், உறங்க நல்ல உறைவிடமும் தந்திருக்கிறீர். தேவரீர், உம்முடைய பாக்கியங்களுக்காக, நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் கூட இந்த மாதத்தின் கடைசி நாளான, இந்த வாரத்தின் முதல் நாளான இன்றைக்கு உம் சமூகத்தில் வந்து நின்று உம்முடைய இரக்கத்திற்காய் நாங்கள் கெஞ்சுகிறோம். நீர் எங்களை நினைத்தருளும், நீர் எங்களை ஆசீர்வதித்தருளும். தேவனே, உம்முடைய தயவுள்ள கரம் எங்களை தாங்கி நடத்தட்டும். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். கர்த்தாவே, நாங்கள் துவங்குகிற எங்கள் வாழ்வு, எங்கள் பிள்ளைகளின் வாழ்வு எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவே இருக்கட்டும். இந்த புதிய வாரம் சமாதானம் நிறைந்த வாரமாய், சந்தோஷம் நிறைந்த வாரமாய், செழிப்பு நிறைந்த வாரமாக இருக்கட்டும். கர்த்தாவே, இந்த புதிய வாரத்திலும் தூர பயணம் மேற்கொள்ளுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். 2 சக்கர வாகனத்திலும் 4 சக்கர வாகனத்திலும் தொலைதூர பயணங்களிலும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவனே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும், ஒவ்வொருவரையும் நீர் திடப்படுத்தும் என்று நான் ஜெபிக்கின்றேன். அப்பா, சுகவீனத்தோடு கூட இருக்கிறவர்கள் உண்டு, மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிறவர்களும் உண்டு. ஆண்டவரே, இவர்கள் சுகத்தோடும் பலத்தோடும் நீடி ஆயுளோடும் தேவ கிருபையோடும் கூட வாழ்கிற கிருபைகளை கொடுப்பீராக. மருத்துவ செலவிற்கு பணமில்லாமல் தவிக்கிறவர்கள் உண்டு. தேவரீர், இவர்களுக்கு நீர் இறங்கும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தாவே, இந்த ஜெப நேரத்திலும் கூட கர்த்தாவே, எங்கள் தேசத்தில் ஒரு அமைதியான ஒரு சூழல் ஏற்படட்டும். பல இடங்களில் ஆண்டவரே, மக்கள் போராட்டங்கள், கொந்தளிப்புகள் இருந்து கொண்டே இருக்கிறது. இரட்சகா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து எங்கள் தேசத்தை காப்பாற்றும். கர்த்தாவே, நல்ல தலைவர்களை தாரும். மக்கள் நலன் மீது அக்கறை கொண்ட தலைவர்களை எங்களுக்கு தாரும். கர்த்தாவே, பரலோகத்தின் ஆண்டவரே, இன்றைக்கும் எங்கள் தேசம் முழுவதும் செய்யப்படுகிற இறை பணிகளுக்காக, மிஷனரி பணிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, காடுகளிலும்
மலைகளிலும் குக்கிராமங்களிலும் கூட உம்முடைய திருவசனத்தை ஏந்தி கொண்டு சுடர்களைப் போல பிரகாசித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ மனிதர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. இவர்கள் குடும்ப உறுப்பினர்களையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளும். பலவிதமான அச்சுறுத்துதல்கள் நடுவிலே, பலவிதமான போராட்டங்களின் நடுவிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பணியை செய்து வருகிறார்கள். தேவ கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவருடைய அற்புத கரம் அவர்களை நடத்தட்டும் சுவாமி. பல திருச்சபைகள் இயங்க முடியாமல், நடைபெற முடியாமல் ஆண்டவரே சில மதவாத சக்திகளினால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்நிலை எங்கள் தேசத்தில் மாறி எல்லா மக்களும் தங்களுடைய நம்பிக்கையின்படி தொழுது கொள்வதற்கு ஏதுவான சூழல் உண்டாகட்டும் கர்த்தாவே. எங்கள் தேசத்தின் நிலையை என் ஆண்டவர் நினைத்தருளும் கர்த்தாவே. எங்களுக்கும் எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா தேவ மனிதர்களுக்கும் உம்முடைய கிருபை பெருகுவதாக, உம்முடைய தயவு மூடுவதாக, உம்முடைய அன்பு ஆளுகை செய்வதாக. விசேஷமாக இந்த வாரத்தில் பிறந்த நாட்களையும் திருமண நிறைவு நாட்களையும் கொண்டாடுகிறவர்களை நினைக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழியட்டும். உம்முடைய தயவு ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். எல்லா தீமைக்கும் நீங்களாக்கும். ஆண்டவரே, எங்களையும் தாழ்த்தியும் கரங்களில் தருகின்றோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். வாட்ஸ்அப்பில் தேவைப்படுவோர் வானமன்னா என டைப் செய்து 9443384653 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள்.